ஒரு 90% யூடியூபர் ஆசைன்னு சொல்லலாம். ஃப்ரீ யூனிட் வந்து ரிவ்யூக்கு எடுக்கிறது. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. ஸோ கம்பெனிஸ் வந்து ஃப்ரீ யூனிட் வந்து ரிவ்யூக்கு அனுப்புவாங்க. அது நீங்களே வச்சுக்கொள்ளலாம். சில என்ன சொல்கிறது, ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்தது. சிலது நீங்களே வச்சுக்கொள்ளலாம், சில நீங்கள் திருப்பி அனுப்பணும். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இந்த சேனலில் வந்து ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி சம்மந்தமான வீடியோஸ் போடுறேன். பட் இன்றைக்கு வந்து கான்டென்ட் அது இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கோ. ஏன்னா எனக்கு கனநாளாக வந்து ஃப்ரீ ரிவ்யூ யூனிட் வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. என்றால் அது எப்படி சொல்கிறது, இப்போ புதுசாக அந்த கேமரா வந்தாலோ லைக் இப்போதைக்கு எங்களுக்கு தரமாட்டாங்களே, ஏன்னா நாங்கள் சின்ன யூடியூப் சேனலில் தரமாட்டாங்க. பட் அது எல்லாரையும் ஆசை, இன் ஃபியூச்சரில் நடக்கலாம். பட் அது எல்லாரையும் ஆசை. மோஸ்ட்லி யூடியூப் வச்சுருக்க எல்லாரும் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க எந்தெந்த டைப் ஆஃப் லைக் சேனலில் ரன் பண்ணுறாங்களோ, ஸோ அது மாதிரி அவங்கள அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கு வந்து அந்த கனவு நடக்கலை. இது நான் வாங்கின திங்ஸ். ஸோ அது வந்து நான் ஒன்றா வாங்கினா நான் இன்றைக்கு என்ன செஞ்சேன், கலவரம் மொத்தமாக கொண்டு எல்லாத்தையும் வந்துட்டாங்க. ஸோ அப்போ அதனால் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சீரியஸாக தெரியல சிலதில் என்னென்ன இருக்குது. 1-2 ஐடியாஸ் இருக்குது என்னென்ன இருக்குன்ட்டு. பட் சிலது வந்து என்னென்னு தெரியல. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. சும்மா ஒரு ஃபன் வீடியோ மாதிரி. லைக் வீடியோ நான் ஏன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். புதுசாக எதுவும் கற்றுக்கொள்ளலாம். இப்போ இது தப்பு முதல் வீடியோவில் தப்பு பண்ணியிருப்போம். இப்போ இன்றைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், இதுலேயும் தப்பு பண்ணுறால் இதுலேருந்து கற்றுக்கொள்ளலாம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போகிறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கோ, இல்லை அடிக்க பிரச்சனை ஸ்கிப் பண்ணி போங்கோ. இது ஒரு சும்மா ஒரு ஃபன் வீடியோ தான். ஸோ வேலைக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ இன்றைக்கு ஆடியோ வந்து நான் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறேன். என்ற பழைய ஆடியோ செட்டப் மேலே பூம் மைக் இங்கே மேலே செட் பண்ணியிருக்கேன். ஸோ என்றால் முதல்ல இங்கே ஒரு வயர் இருக்கும். இப்போ ஒரு வயர்லெஸ் சிஸ்டம் வர வாங்கியிருக்கிறேன். பட் இது கொஞ்சம் பழைய செட்டப். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ட்ரை லைக் எல்லாம் லேர்னிங் தானே. ஸோ அந்த மாதிரி. ஸோ வாங்க பார்ப்போம். ஓப்பன் பண்ணி என்னென்ன வாங்கியிருக்கிறேன் தெரியல, என்னென்ன வாங்கியிருக்கேன்னு என்னென்ன உள்ளே இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு மேலே அன்பாக்சிங் நைஃப் வேணும். பட் என்ன பிரச்சனை என்றால் இன்னும் அன்பாக்சிங் நைஃப் வாங்கலை. என்றால் எப்போ ஃப்ரீ ரிவ்யூ யூனிட் அனுப்புகிறாங்களோ அன்றைக்கு தான் அன்பாக்சிங் யூனிட் அன்றைக்கு தான் அன்பாக்சிங் நைஃப் வாங்குறது. ஓகே, அது வரைக்கும் வாங்குறதில்ல. ஸோ என்ற பழைய கத்திரிக்கோள் எடுத்து அதிலே வெட்டுவோம். வெயிட். ஓகே, ஓல்ட் இஸ் கோல்டு மாதிரி எப்பயுமே இதுதான் கை கொடுக்குது. ஸோ முதலாவது இருக்கிற சின்னனாக இருக்கிற திறப்போம். ஓகே, இதுதான் கொஞ்சம் சின்னனாக இருக்குது. ஸோ இதை திறந்து பார்ப்போம். இதுக்கு கத்திரிக்கோள் தேவைப்படாது. நம்மளா எனக்கு தெரிஞ்சுட்டு என்ன இருக்குது. மன்னிச்சிக்கு மக்களே, இது ஷூ உண்டு. என்றால் நான் இந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்ச நியூ இயர் வீடியோவில் கொஞ்சம் ஹெல்த்தை கவனிக்கணும்னு சொன்னால் ஒரே ரூமுக்குள்ளேயே இருக்கிறேன். பெருசாக வெளியே போகிறதில்ல. வேலை இப்போ இன்றைக்கு கிளம்புற எலும்பிலேருந்து வீட்டை விட்டு வெளியே இறங்கவே இல்லை. நான் ஃபுல்லாக கிளம்புற எலும்பி வேலை பார்த்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த வீட்டில் இருக்கணும், வீட்டுக்குள்ளே இருக்கேன். ஸோ கொஞ்சம் வெளியே போகணும், ஓடணும், அந்த மாதிரி கொஞ்சம் உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஸோ அதுக்காக என்னோட நார்மல் ஷூஸ் தான் இருக்குது, ஒரு ரன்னிங் ஷூ இல்லை. ஸோ இது வாங்கினான். ஸோ இதுக்கு முதல் ஒன்று வாங்கினான், அது சைஸ் செட்டாக இல்லை, அது திருப்பி அனுப்பினேன். திரும்ப இது ரெண்டாவது இப்போ வாங்கியிருக்கிறேன். ஸோ இது சைஸ் ஓகேயா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் பிளாக் கலர் வாங்கினான். என்றால் கருப்பு வெள்ளை ஊற்றியாயிருமென்ட்டு கருப்பு வாங்கினான். நார்மலாக ஓகேயா இருக்குன்னு நினைக்கிறேன். பெருசாக பார்த்தா எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஆனால் பெரிய எக்ஸ்பென்சிவ் ஷூஸ் எல்லாம் இல்லை. சும்மா அப்படி தேடி வாங்குவோம். ஆனால் ஒன்று எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மக்களே எல்லாம் எல்லாம் பட்ஜெட்டு கொடுத்து அதுதான் வாங்குறது. ஸோ பரவாயில்ல, கொடுத்த காசுக்கு பரவாயில்ல. எவ்வளோன்னு சொல்ல விரும்பல, ஆனால் கொடுத்த காசுக்கு பரவாயில்ல. ஓகே, தாங்க பண்ணி நிற்கிறேன் கொஞ்சம் காலத்துக்கு. ஓகே ரைட், இதுதான் முதல் ஐட்டம். அதான் சொன்னான் ஃபோட்டோ வீடியோ சம்மந்தமான வீடியோ மாதிரி இது இருக்குமோன்னு தெரியல. பட் ஒரு ஃபன் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்று. ஸோ அடுத்தது அதுவும் இதே மாதிரி ஒன்று இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிடுவோம். இது எல்லாமே இந்த சொந்த கை காசு போட்டு வாங்கின மகளே, இதுவும் ஸ்பான்சர் இல்லை. இது என்னது வித்தியாசமாக இருக்கே, மேட் இன் ஜெர்மனிலேருந்து வந்திருக்கு. ஸோ வாட் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் ஜெர்மனி. மன்னிச்சு கொள்ளுங்க, மறுபடியும் ஒரு செருப்பு. என்னென்றால் இங்கே வந்து ஃபுல்லாக ஷூஸ் தான். ஓகே, குளிரெண்டால் ஷூஸ் தான். இப்போ சம்மர் தொடங்க போகுது. எனக்கு வெளியே போகிறது கொஞ்சம் டீசெண்டானது, நான் வெளியே போட்டு போகணும்னு பார்த்தேன். இது கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது, ஒரு சாண்டில்ஸ் மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது. ஸோ இப்போ இதுவும் வாங்கினான்.
வடியாக இருக்குது பரவாயில்ல, நல்லா இருக்குது, கொஞ்சம் கிளாஸாக இருக்குது. ஸோ என் ஷூஸ் போடுற எனக்கு சீரியஸ் உண்மையாக விருப்பம் இல்லை. பட் என்ன சொல்கிறது, ஊரில் ஒரு 24-25 வருஷம் ஷூ இல்லாமல் இருந்துட்டு இங்கே வந்து திடீர்னு ஃபுல்லாக ஷூ ஓடி திரு எனக்கு ஒரு அந்த மாதிரி. ஸோ இப்போ சம்மர் டைமில் நான் அந்த சாண்டில்ஸ் தான் போடுறேன் நான். பட் இந்த சாண்டில்ஸ் வந்து பிஞ்சிட்டு ஸோ புதுசு வாங்க கொண்டு இருந்தான். ஸோ இது வாங்கினான். நல்லா இருக்கு, பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு போடல. அது இந்த மாதம் மார்ச் எண்டுக்கு பிறகு, பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் எண்டுக்கு பிறகு கொஞ்சம் வெதர் ஓகே ஆயிரும். ஸோ அதுக்கு பிறகு யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, நைஸ், நல்லது நல்லது நல்லது. நினச்சிக்கோங்க, ஓப்பனிங் ரெண்டுமே செருப்பு ஷூ. ஓகே, ஸோ இனிமேல் கொஞ்சம் கேமரா சம்பந்தமான திங்ஸ் வருமாண்டு எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் வாங்கினான் உண்டு, அதாவது காணல, பார்ப்போம். ஸோ இதுக்கு தான் கண்டிப்பாக அன்பாக்சிங் லைஃப் வேணும். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் டீசெண்டாக பிக்கிறேன்டா. சின்னதில் திரும்ப அனுப்ப வேண்டிய சூழ்நிலையில் வந்துச்சுட்டால் இதே பெட்டியில் போட்டு அப்படியே அனுப்பிடலாம். ஏன்டா சின்னது டேமேஜ் ஆகி வரும். ஸோ அதனால் இதே பெட்டியில் போட்டு அப்படியே அனுப்பிடலாம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது? எஸ், இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. நீங்களும் இதை எதிர்பார்த்துருப்பீங்கள். டனா, இட் மேட் பாக்ஸ். மேட் பாக்ஸ் என்றால் என்னென்று தெரியாட்டிக்கு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க. நான் கண்டிப்பாக அது என்னென்று உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ போடுறேன். ஸோ முதலாவது இதை திறந்துடுவோம். ஸோ அப்போ தான் இது உங்களுக்கு என்னென்று விளங்கும். ஸோ முதலாவது இந்த பெட்டியை திறந்துடுவோம். நைஸ் பேக்கேஜ். ஸ்மால் ரிக் நல்ல திங்ஸ் எல்லாம் செய்கிறவங்க. ஸோ அவங்கள்ட்ட தான் இது வாங்கினேன். அட இவங்கள் வேறு விழாம் வர மாட்டேங்க. வா என்னடா வர மாட்டேங்க. ஏய், நைஸ். ஓகே, இந்த ஃபோட்டோவை தெளிவாக தெரியுதான்னு உங்களுக்கு தெரியல. இந்த ஃபோட்டோவில் இருப்பாங்க, இதுதான் மேட் பாக்ஸ் என்றால். இது வந்து கேமராவுக்கு முன்னாடி வந்து லென்ஸுக்கு முன்னாடி உங்களோட சன் வந்து உங்களோட லைட்டை வந்து கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற உண்டு. ஸோ யாராவது மூவி ஷூட்டிங் அப்படி பார்த்துட்டீங்கன்றால் அதுக்கு முன்னாடி ஒரு கருப்பு கலர் பெட்டி மாதிரி ஒன்று இருக்கும், அது போட்டிருப்பாங்க. ஸோ அதைத்தான் மேட் பாக்ஸ் என்று சொல்கிறது. ஸோ அதுதான் வாங்கியிருக்கேன். ஏனென்றால் எனக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்குது. எனக்கு ஒரு சின்ன ஒரு ரிக் ஒன்று க்ரியேட் பண்ணுற ஐடியா ஒன்று இருக்குது என்ற செட்டப்புக்கு. ஸோ அதுக்காக ஸ்டார்டிங் இது இருக்கிறதுலேயே லைட் வெயிட் ஆனது. ஸோ அதனால் உங்களோட சின்ன கேமராக்கு இது போட முடியும். ஸோ அதனால் இது வாங்கினான். ஸோ இது இப்படி முடித்துறக்கும். உங்களோட லென்ஸ் வந்து இங்கே இருக்கும் கேமரா. ஸோ இது வந்து இப்போ மேலேருந்து வர சன்னை வந்து பிளாக் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். இது கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லணும், இது என்னத்துக்கு எப்படி யூஸ் பண்ணுறது. பட் கண்டிப்பாக நான் இதுக்கான ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் தெரிஞ்சு கொள்ள முடியும் எதுக்கு நீங்கள் மேட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இது இருக்குது. உள்ள வந்து 2 ரிங் தான் தந்திருக்காங்க. ஒன்று வந்து 80-95. ஸோ இது வந்து மேபி 90-5 என்றால் இதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே. இது வந்து உங்களோட 82 லென்ஸ், உங்களோட லென்ஸ் ஃபிட் இருக்குல்ல 82, அதுக்கு வந்து இது போகும். அது போனதுக்கு பிறகு அதில் வந்து நீங்கள் உங்களோட லென்ஸில் வந்து இதை வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்றால் சரி. மோஸ்ட்லி வந்து பெரியது 82, அப்புறம் 95 தான். ஸோ இது வந்து அதுக்கானது தான். ஸோ அதனால் இது ஓகே, நைஸ், குட். ஸோ இதுதான் இந்த பாக்ஸில் இருக்கிற திங்ஸ்கள். இதில் பெருசாக வர ஒன்றும் இல்லை. ஸோ இதோடைய இன்னொரு சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்குது. இந்த இது வந்தது. அதில் என்ன இருக்குன்றால் அதில் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில திங்ஸ் வாங்கினேன் என்றால் அதையும் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இதுவும் ஸ்மால் ரிக்கடை தான், அவங்கள தான். எங்கடா ஓப்பனிங் காணல. அட இவங்க இந்த பக்கம் என்ன ஓப்பன் பண்ணுறது, தள்ளுறதான். ஓகே ஓகே. ஸோ இது வந்து நான் முதல் காட்டின ஒரு ரிங்கோட ஸ்டெப் அப், அந்த ரிங் 95-72 அதே மாதிரி ரிங்ஸ் தான் இது ஃபுல்லாக. ஆனால் இது என்றால் வேறு சைஸ். இப்போ என்னட்ட இருக்கிற இந்த நான் சோனிக்கு யூஸ் பண்ணுற லென்ஸுன்ற சைஸ் வந்து எல்லாமே 55. ஸோ 82 பெருசு என்ற கேனான் கேமராட லென்ஸோட பெரிய சைஸ் வந்து. ஆனால் இதுக்கு வந்து சின்ன லென்ஸ் எல்லாம் சின்னது. ஸோ அதுக்காக இந்த செட்டு வாங்கினேன். ஒன்று தனியாக வாங்கியலாது, வாங்குறேன்டா வாங்கலாம். ஆனால் அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, பிராண்ட் இவங்கள்ட்ட வாங்கிடலாது. நான் இவங்கள்டதே வாங்கிடணும்னு பார்த்தேன். இவங்கள வாங்கினா நல்லா இருக்கும்னு நினச்சினா. ஸோ அதனால் இது வாங்கினேன். இது 62-95 இதுவும் வராது. எனக்கு 55-92 வேணும். 55-92
58 இதுவும் வராது, இது இல்லை. அப்போ இதுதான் வெளியே. ஆமாம், இதுதான் இதைத்தான் வெளியே எடுத்துட்டு. ஸோ இது வந்து எப்படி போகும்ன்றால் நான் உங்களுக்கு டக்குன்னு காட்டுறேன். ஓகே, உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இதான் லென்ஸு. ஸோ இது 55 அது. ஸோ இப்படி போகும். ஸோ இதுதான் அந்த இது. ஸோ கொஞ்சம் இதை லூஸ் பண்ணிவிட்டு ஓகே கரெக்டான இதில் வச்சுட்டு சின்னனா இந்த மாதிரி இதில் வச்சு டைட் பண்ணிங்களா சரி. ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகே, இது உங்களோட லென்ஸ் ஹூட், இது கேமரா. நான் பிறகு என் ஃபோனில் இல்லாட்டி வேறு கேமராவில் என் இந்த CV10க்கு இது செட் பண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூலாக இருக்கும். ஸோ இதில் வந்து இன்னொன்று இருக்குது இவங்கள்ட்ட இந்த இருக்குது. இதுதான் நினைக்கிறேன். இதில் நீங்கள் வேறு இன்னொரு ஃபில்டரும் போடலாம். அது எப்படி இங்கே இருக்குது, ஆனால் அது எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு தெரியல. தரலையா? இதுக்கு மேலேயும் நீங்கள் ஃபில்டர் ஒன்று போடலாம். இப்போ இது உள்ளுக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் எதுவும் போடலாம்னு நினைக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் சின்ன ஃபில்டர் போடலாம், 55 ஃபில்டர் போடலாம். இதுக்கு மேலேயும் வந்து பெருசாக வந்து நீங்கள் ஃபில்டர் வந்து இந்த சைஸில் இருக்கும். ஸோ அந்த ஃபில்டர் வந்து ஒரு ட்ரே மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குள்ள அந்த ஃபில்டரை வச்சுட்டு நீங்கள் அதுக்குள்ளே ஸ்லைட் பண்ணி விடலாம். ஸோ அப்படி நீங்கள் ஃபில்டர் போடலாம். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூலாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இதுதான் மெயின். இதுதான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் வாங்கோண்டு கடைசியாக வாங்கியாச்சு. நான் ஒரு செட்டப் ஒன்று செய்யணும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு பிறகு அந்த செட்டப் எப்படி என்னென்று காட்டுறேன். கொஞ்சம் நிறைய அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு இந்த இயர் கொஞ்சம். அதனால் கொஞ்சம் திங்ஸ்கள் மெதுவாக ஒரேடியாக வாங்க முடியாது. ஸோ அதனால் மெதுவாக கொஞ்சமாக திங்ஸ்கள் வாங்கி கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ பாருங்கோ, கூட இருந்து பாருங்க என்ன செய்கிறேன். கிறுக்குத்தனமாக நிறைய விஷயங்கள் செய்வேன். ஸோ கூட இருந்து பாருங்கோ. அதுக்கு பிறகு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இப்போ 700 பேர் வந்துட்டீங்க ஃபேமிலியில், ரொம்ப நன்றி. லாஸ்ட் 2 வாரமாக கொஞ்சம் ஹெவியாக போகுது என்று தெரியல, எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது. 2 வாரத்தில் 50-60 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. என்னென்னு தெரியல சடானண்டு. நான் தொடர்ந்து ஷோர்ட்ஸ் போட்டு கொண்டிருக்காலே தெரியல. ஸோ ரொம்ப நன்றி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது. ஸோ மறுபடியும் நன்றி மக்களே. ஸோ ரொம்ப நன்றி என் கூட இருந்து என்ற முக்கிய வீடியோஸ் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஓகே, இதுதான் கேமரா திங்ஸ். ஆனால் அங்கால இன்னொரு பட்டி இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியலை. இதை இப்படி வச்சுக்கொள்ளும். ஓகே, ஸோ இதை பார்ப்போம். அடிக்க எனக்கு சொண்டு காஞ்சிரும் மகளே, அதனால் சொண்டு அடிக்கடி இது பண்ணிட்டு தப்பாக வச்சுக்கொள்ளாருங்கோ. இந்த தெரியல என்னது, என் பாடி கொஞ்சம் ஹீட். ஸோ அதனால் என்ற சொண்டு வந்து டக்குன்னு ட்ரை ஆயிடும். ஓகே, இதுக்குள்ளே இருக்கு. ஓகே, இதுக்குள்ளேயும் கொஞ்சம் பர்சனல் திங்ஸ் தான். பர்சனல் லைக் ஒரு ரன்னிங் ஜீன்ஸ் ஒன்று வாங்கினான். ஸோ சொன்னான் மக்களே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் ஹெல்த்துக்காக. ஸோ இப்படி ஒன்று பின்னாடி இல்லை, ஷார்ட்ஸ் தான் கூடுதலாக இருக்குது. சில நேரங்களும் குளிரும். ஸோ அதனால் ஷார்ட்ஸோட வெளியே போயிடாது. ஸோ அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல். இது ஓகே. அடுத்தது 1 2 என்ன அதே கிடக்கு. ஓகே, இது என் ஃப்ரெண்டுக்கானது, எனக்கான திங்ஸ் இல்லை. ஸோ அதனால் நான் அன்பாக்சிங் பண்ண விரும்பலை, அவனே ஓப்பன் பண்ணி பார்க்கட்டும். இது வந்து ஒரு அடாப்டர் உண்டு. அவன் வந்து யூடியூப் சேனல் வச்சுருந்தோம், கேம் விளையாடுறவன். ஸோ அவனோட ஐபேடில் வந்து இப்போ ஒரே நேரத்தில் வந்து என்ன சொல்கிறது, கேபிளும் அடிக்கும், சார்ஜிங்கும் அடிக்கணும், ஹெட்ஃபோனும் அடிக்கும். அதுக்கான ஒரு அடாப்டர். ஸோ அதுக்கான ஒரு சார்ஜிங் இதான். நான் இதை ஓப்பன் பண்ணல, இது அவனுக்காக வாங்கினது. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறது சரியில்லை. அப்புறம் இதுக்கு அவனுக்கு ஒரு க்ளீனிங் கிட், இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. என்னதுக்கு இந்த க்ளீனிங் கிட்? க்ளீனிங் கிட் இல்லை, இது க்ளீனிங் கிட் இல்லை, இதுவும் ஒரு திங்ஸ் நான் வாங்கினது. இது என்னென்றால் என்ற வயர்லெஸ் மைக் சிஸ்டம் இருக்கணும். ஸோ அதுக்கான ஸ்க்ரீன் ப்ரொடக்ட். அந்த வயர்லெஸ் மைக் சிஸ்டத்தை நான் எங்கே வச்சது தெரியல. ஐயோ, இருங்க வார. ஓகே, இங்கே இருக்குது. ஸோ இதில் ஒரு ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது, தெரியுதா? 300 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். இது 5 யூரோ தான். ஸோ எதுக்கு சும்மா கிராச் பண்ணி அநியாயமாக்குவான்றதுக்காக இது வாங்கியிருக்கேன். இதில்
ஒட்டிட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ட் இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கொள்வோமே என்றதுக்காக வாங்கியிருக்கிறேன். ஸோ அவ்வளோ மக்களே, ஒரு சின்ன ஒரு அன்பாக்சிங்ஸ் வீடியோஸ் லைக் இது மாதிரி ஃபியூச்சரில் என்ன சொல்கிறது ரிவ்யூ யூனிட் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு. ஓகே, இப்போ எல்லாம் சொந்த காசு போட்டு வாங்கியிருக்கேன், ஒன்றும் செய்யலாது. இதே மாதிரி பண்ணுறேன். நான் இது நம்மளாக பண்ணியிருக்க மாட்டேன். இந்த ஒரே நேரத்தில் 4-5 திங்ஸ் வந்துட்டு. ஸோ அதோட நான் தான் சொல்லலை, ஒவ்வொரு டைம் நான் வீடியோ பண்ணும்போதும் புது விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குது. இப்போ பாருங்க, இந்த சைடில் ஒரு லைட் ஒன்று வச்சிருக்கேன். சும்மா வெளியே இருட்டாக இருக்குது, ஆனால் வெளியே இந்த லைட் வர மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பழைய ஓல்டு செட்டப் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஏன்னா இதில் மைக் கொழி இருக்கிற டைம் என்னால் பெருசாக மூவ் பண்ணி கதைக்க முடிய ஒரு மாதிரி பிடிச்சி வச்ச மாதிரி இருக்கும். பட் இது எனக்கு ஈஸியாக கொஞ்சம் மூவ் பண்ணி உங்களோட ஈஸியாக கிடைக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இந்த செட்டப். பட் இந்த செட்டப் சில இதில் சவுண்டு இப்போ கொஞ்சம் சவுண்டை பற்றி புரியுது, எப்படி வச்சா சவுண்ட் நல்லா வருது. என்னால் ஒவ்வொரு வாட்டியும் வீடியோ செய்யும் போதும் லேர்ன் பண்ணிக்கொள்கிறேன். என்ன தப்பு பண்ணுறேனோ அதை அடுத்த வீடியோ லேர்ன் பண்ணிக்கொள்கிற போது எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்ள முடியுது. ஸோ இன்றைக்கு லைட்டிங் கொஞ்சம் சினிமாட்டிக்காக இல்லாமல் எல்லாம் நேர் லைட்டாக கொஞ்சம் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வீடியோ எடுக்கும்போது லேர்னிங் தான். ஸோ அதுக்காக தான். அவ்வளோ மக்களே, இன்னொரு வீடியோ சந்திப்போம். மறக்காமல் யாரும் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சின்ன சப்போர்ட் லவ் தாங்கோ இந்த குட்டி ஹார்ட் மனிதனுக்கு. அப்புறம் இன்றைக்கு இதுவும் வந்தது, இன்றைக்கு தான் வந்தது. நான் ஆல்ரெடி போட்டேன். இது கேர்ள் ஃப்ரெண்ட் தந்தவ என் பேர் போட்ட இனிஷியல் ஒரு செயின் உண்டு, கோல்ட் செயின் உண்டு. ஸோ ரொம்ப நன்றி மை ஃபியூச்சர் ஒய்ஃப். ஆல்மோஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, யாரும் பார்க்காம இருந்தால் நான் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கோ. ஸோ அவ்வளோ மக்களே, இன்னொரு வீடியோ சந்திப்போம். உங்களை விட நான் உங்கள் வினோத் மட்டன் குஸ்காவா. சாரி மக்களே, ரொம்ப தூரத்தில் இருக்குது, தொட முடியாது. அதனால் பாய் பாய்.